ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கும் அன்புள்ள தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை எங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் ஒரு நாளாக கூட்டி கொடுத்ததற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் உமக்கென்று வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாளில் ஆண்டவரே, நாங்கள் நடத்தும் இந்த வேத ஆராய்ச்சியை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு உம்மிடத்திலே கெஞ்சுகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் நம் அனைவருடனும் இருப்பதாக. கடந்த வாரம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் புஸ்தகத்தை பற்றியும் மற்றும் 1 முதல் 8 வசனங்களை நாம் வேத ஆராய்ச்சியாக நாம் பார்த்தோம். இன்று அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 9 முதல் 14 வரை உள்ள வசனங்களை நாம் பார்க்கலாம். முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது வசனம் 9 முதல் 11 வசனங்களில் இயேசு கிறிஸ்துவின் பரமேறுதல் என்று நாம் பார்க்கிறோம். அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தினின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். இயேசு கிறிஸ்துவின் பரமேறுதலை பற்றி நாம் இந்த வசனத்திலே வாசிக்க கேட்டோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு 40 நாட்கள் சீடர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்து பிறகு அவர் பரத்துக்கு போனார் என்று நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்தில் இருந்தபோது யோவான் 7ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களில் நம்ம பார்க்கும் பொழுது அவர் கூறினது, கொஞ்ச காலம் உங்களோடு இருப்பேன், பிறகு என்னை அனுப்பின பிதாவிடம் போவேன் என்று கூறினார். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் என்னை காண மாட்டீர்கள் என்றார். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இருந்த போதும் அவ்வப்போது நான் பிதாவின் இடத்திலிருந்து வந்தேன், பிதாவிடத்துக்கே போவேன் என்று கூறினதை நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 68:18 நாம் பார்க்கும் பொழுது அந்த முதல் பாகத்தில் தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி என்று வாசிக்கிறோம். ஆகவே இந்த தீர்க்க தரிசன வசனம் ஆண்டவருடைய அந்த பரமேறுதலிலே நிறைவேறப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போஸ்தலர் 1:9 நம்ம பார்க்கும் பொழுது அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. இப்போ ஏன் அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று நாம் பார்க்கும் பொழுது யோவான் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும், நான் போவேனேயாகில் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருவார், என்றென்றைக்கும் உங்களுடனே தங்கியிருப்பார் என்று கூறப்பட்டுள்ளது. இப்பொழுது ஆண்டவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகுதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளப்படுவார் என்கிற அந்த இதை கூறுகின்றது. ஆகவே பரிசுத்த ஆவியை நமக்கு அருள்வதற்காக ஆண்டவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். யோவான் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று கூறினார். மார்க்கு 16:19 நம்ம பார்க்கும் பொழுது பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே தேவனுடைய வலது பார்சத்தில் உட்காரும்படியாக அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய கிறிஸ்து நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். ஆகவே பரத்துக்கு ஏறின ஆண்டவர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது, ஆண்டவருக்காக நாம் வாழ்வோம் என்று கூறின அந்த அறிக்கையை நாம் உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். 1 யோவான் 2:1 நம்ம பார்க்கும் பொழுது நமக்காக பிதாவிடம் பரிந்து பேசுவதற்காக அவர் சென்றிருக்கிறார், மீண்டும் வருவதற்காக பரத்துக்கு சென்றார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்திலே நம்ம பார்க்கும் பொழுது அந்த இயேசுவின் சீடர்கள் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்ற உடனே அவர்களை விட்டு போய்விட்டார் என்ற ஏக்கத்துடனும் ஒரு ஏமாற்றத்துடனும் நின்றபோது வெண்மையான வஸ்திரம் தரித்த இருவர் அவர்களை பார்த்து அவர் எப்படி எழுந்தருளி போனாரோ அவர் அப்படியே மீண்டும்
வருவார் என்று அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தார்கள். ஆகவே அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் பரத்துக்கு. அவர் திரும்பவுமாக வருவார். இந்த இடைப்பட்ட காலங்களில் நீங்கள் என்னென்ன ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரோ, என்னென்ன நீங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டீங்களோ அதை நீங்கள் உலகத்தில் வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். ஆகவே அவர் எப்படி போனாரோ அப்படியே மீண்டும் வருவார். ஆகவே நமக்கும் அந்த நம்பிக்கை உண்டு. ஆண்டவர் நிச்சயமாக வருவார் என்கிற நம்பிக்கை உண்டு. யோவான் 14:3 நம்ம பார்க்கும் பொழுது, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு மீண்டும் உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் என்றார். ஆகவே இப்படிப்பட்ட காரணங்களுக்காக அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். மீண்டும் நம்மையும் அவரோடு கூட சேர்த்து கொள்வார் என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது மேல் வீட்டறையில் சீடர்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 1:12-14 வசனங்களை நாம் வாசிப்போம். அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை என்னப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்த்தலமேயுவும் மத்தேயும் அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் செலோத்தே என்னப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே மேல் வீட்டறையில் சீடர்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1:5 நாம் பார்க்கும் பொழுது, நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று ஆண்டவர் கூறின அந்த வார்த்தைக்கு அந்த சீடர்கள் கீழ்ப்படிந்து ஆண்டவர் பரமேறினதற்கு பிறகு அவர்கள் எருசலேமுக்கு திரும்பி போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார், ஆண்டவர் நம்மிடத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க மனம் போன போக்கில் போகலை. ஆண்டவர் என்ன சொல்லி சென்றாரோ அந்த வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படுகின்றவர்களாக இருந்தார்கள். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் பரத்தில் தான் இருக்கிறாரு, நம்ம கூட இல்லை அப்படின்ட்டு நம்முடைய இஷ்டத்துக்கு நம்முடைய விருப்பத்துக்கு நம்ம வாழாதபடி ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகளையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வசனங்களுக்கு ஏற்றவாறு நாம் வாழ்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவர்கள் மேல் வீட்டறையில் கூடியிருந்தவர்களெல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சீடர்களுடைய நிலைமை சற்று ஒரு கடினமான ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை தான். என்ன அப்படின்னு சொன்னால் 3.5 ஆண்டு காலம் அவர்கள் ஆண்டவரோடு கூட இருந்தாங்க. ஆண்டவர் எங்கெங்கே போனாரோ அங்கெல்லாம் அவங்க கூட போனாங்க. அவங்களுக்கே ஒரு நல்ல ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படியே அவங்க போயிட்டே இருந்தாங்க. திடீர்னிட்டு அவரை சிலுவையில் அறையப்பட்ட பிறகு இவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துச்சு. நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்த அவருக்கே இந்த கஷ்டம்னா நமக்கு எப்படியோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் வந்ததுனால எல்லாருமே ஒரு அறைக்குள்ளே பூட்டிக்கிட்டு பயந்து போய் இருந்தாங்க. அப்புறம் ஆண்டவர் உயிர் தெழுந்தார் அப்படின்னப்போ நிறைய பேர் நம்பவில்லை, சந்தேகப்பட்டார்கள். ஆனாலும் ஆண்டவர் அவர்களை விடவில்லை, பின்வாங்கி போனார்கள். ஆனாலும் ஆண்டவர் அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி 40 நாட்கள் இந்த உலகத்தில் தம்முடைய சீடர்களுக்கு உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் என்று நாம் பார்க்கிறோம். இப்பொழுது திடீரென்று அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்ற போது அவர்களுக்கு ஒரு ஏமாற்றமும் ஒரு கஷ்டமான சூழ்நிலையாக இருக்கும். என்ன கஷ்டம்னாலும் நம்ம அவர்கிட்ட ஓடணும், அவர் நமக்கு உதவி செய்தார். ஆனால் இப்போ அவர் இல்லையே அப்படிங்கிற ஒரு இது அவர்களுக்குள்ளாக இருந்திருக்கும். ஆகவே ஆண்டவர் அந்த இடத்துல நம்முடன் இல்லையே என்று இருந்தாலும் அவங்க ஏமாற்றத்துடன் இருக்காமல், சோர்ந்து போய் இருக்காமல், அவங்க நம்பிக்கையோடு ஜெபிக்கின்றவர்களாக இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மனதோடு ஆண்டவரிடத்தில் நம்ம ஜெபிக்கும்போது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதிலளிக்கின்றவராக இருக்கிறார். சில நேரங்களில் நம்ம கண்ணை மூடி ஜெபிப்போம், ஆனால் நம்முடைய மனது எங்கேயோ போயிட்டுருக்கோம், எதையோ யோசித்துட்ருக்கோம். அப்படி இல்லாதபடி நாம் ஒரு மனதோடு ஜெபிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். மத்தேயு 18:19 நம்ம பார்க்கும் பொழுது 2 பேர் ஒருமனப்பட்டு ஜெபித்தால் அவர்களுக்கு பலன் கிடைக்கும் என்று கூறப்பட்டுள்ளதை நாம் வாசிக்கிறோம். ஆகவே இங்கே இருந்தவர்கள் கூட, அந்த சீடர்கள் கூட பலதரப்பட்ட இடங்கள்லேருந்து வந்தவங்களாக இருந்தாலும், பலதரப்பட்ட தொழில்களை செய்கிறவர்களாக இருந்தாலும் எல்லாரும் ஒரு மனதோடு அந்த இடத்துல காணப்பட்டார்கள். ஒரு யூனிட்டி அவர்களிடத்துல இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம்.
ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலேயும் அந்த விதமான ஒரு மனதும் ஒற்றுமையும் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். நாமும் வாழ்க்கையில் பல கஷ்டமான சூழ்நிலைகள் நமக்கு வரும் பொழுது, கஷ்டங்களை அனுபவிக்கும் போது முக்கியமான தீர்மானம் எடுக்கணும், வேலையில் இல்லைன்னா குடும்பத்தில் பிள்ளைகளுக்காக ஏதாவது தீர்மானம் எடுக்கணும் அப்படின்ட்டு இருக்கும்போது, ஒரே குழப்பமாக இருக்கும்போது, வேலை பளு அதிகமாக இருக்கும்போதும் நம்ம உடனே நம்ம மனிதர்களையோ நண்பர்களையோ யாரையும் தேடி நாம் செல்லாதபடி ஆண்டவரிடத்தில் போய் முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபித்து, ஆண்டவரே நான் இப்படி இந்த இடத்துக்கு நான் போகிறேன், அங்கே பிரச்சனை இருக்குது, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய கிருபையை நம்ம நாடும்போது ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமையையும் வழி நடத்துதலையும் பிரச்சனைகளை தீர்க்கத்தக்கதான ஆலோசனையும் நமக்கு தருவார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, மேல் வீட்டில் அந்த சீடர்களோடு கூட இயேசுவின் தாயும் சகோதரரும் இருந்தார்கள். அந்த இயேசுவின் தாய்க்கு அந்த ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்தபோது எவ்வளவோ உதவியாக இருந்தார். ஆகவே அவர்களும் இவர் போயிட்டார் அப்படின்னு சொல்லி மன துக்கத்தோடு அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு அங்கே எங்கேயும் இல்லாமல் அந்த சீடர்களோடு ஆண்டவரை பின்பற்றின அந்த மக்களோடு கூட அந்த தாயும் இருந்தாங்க, சகோதரரும் கூட இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த சகோதரர்கள் ஆண்டவருடைய போக்கு, ஆண்டவருடைய உபதேசம், அவருடைய நற்செயல்கள் இவைகளெல்லாம் பார்த்து அவருக்கு ஒரு முரணாக பேசி கொண்டிருந்தார்கள். யோவான் 7வது அதிகாரம் 3 முதல் 5 வசனத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அவருடைய சகோதரரும் அவரை புரிந்து கொள்ளவில்லை. இவர் தேவனுடைய குமாரன், இவர் மேசியா அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்ளாததினால், அவரை விசுவாசியாததினால் அவரோடு முரண்பட்டு தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆனால் இயேசுவின் சிலுவை மரணத்திற்கும் உயிர்த்தெழுதலுக்கும் பிறகு இதே இந்த சகோதரர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள், ஆண்டவரை பின்பற்றினார்கள், ஆண்டவருக்கு அநேக ஊழியங்களை செய்தார்கள். அவர்களும் இந்த ஜெபத்திலே அவர்களோடு கூட தரித்திருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் கூட யாராவது நமக்கு முரண்பாடாக நடப்பார்கள் என்றால் நாம் அவர்களை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. அவர்களுக்காக நாம் ஜெபிக்கும்போது, அவர்களிடத்தில் நாம் அன்பை காண்பிக்கும்போது அவர்களும் ஒரு நாளிலே நிச்சயமாக ஆண்டவரண்டை வருவார்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே அவர்களிடத்திலே நாம் நம்முடைய அன்பை அவர்களுக்கு காண்பிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த இடைப்பட்ட காலங்கள், ஆண்டவர் பரத்துக்கேறின நாளில் இருந்து ஆண்டவருடைய வருகை மட்டும் இடைப்பட்ட நாட்களில் நம்ம இருக்கிறோம். நிச்சயமாக ஆண்டவர் மீண்டும் வருவார். இந்த இடைப்பட்ட காலங்களில் ஆண்டவருக்காக நாம் வாழ்வோம், ஆண்டவரை நாம் சேவிப்போம், ஆண்டவரை பிறருக்கு நாம் அறிவிப்போம், ஆண்டவரை நாம் ஆராதிப்போம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாக எல்லா காரியங்களையும் செய்கின்றவர்களாக இருப்போம். எந்த சூழ்நிலையிலும் அவருடைய பிரசன்னத்தை நாடுகின்றவர்களாக இருப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவருடைய கிருபை என்றும் நம்மோடு கூட இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கும் அன்புள்ள தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் இந்த வேத ஆராய்ச்சியின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கத்தக்கதான கிருபையை நீர் எங்களுக்கு தாரும் சுவாமி. ஆண்டவரே, நீர் பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டீர், மீண்டும் வருவீர் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் வாழ்கிறோம். இந்த இடைப்பட்ட காலங்களிலே நாங்கள் உமக்கு பிரியமான பிள்ளைகளாக நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையிலும் உம்மண்டை ஜெபித்து ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபையை தாரும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.